ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் ஹோம் யூடியூப் சேனல். சேமிப்பு அப்படிங்கிற முறைகளை நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த விதத்தில் சேமிப்புகளில் இவ்வளோ வெரைட்டி ஆஃப் நம்ம சேமிக்க முடியுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சேமிப்புகளில் நிறைய வகைகள் இருக்குது. இந்த வகைகள் எல்லாமே நம்மளுடைய வரவு செலவு, நம்மளுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கக்கூடியது தான். ஒரு மெத்தட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த மெத்தட் அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த 4 சேவிங்ஸ் மெத்தடில் உங்களுக்கு எது சூட் ஆகும் அண்ட் எது ரொம்பவே சூப்பரான ஒரு மெத்தட் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வாங்க அந்த 4 டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ். அதாவது உங்களுடைய வருமானத்தில் இருந்து உங்களுடைய செலவுகளை போக மீதி இருக்கக்கூடிய விஷயத்தை சேமிக்கிறது அப்படின்னு. இப்போ ஒரு வருமானம் உங்களுக்கு ஒரு 20,000 வருது அப்படின்னா, அந்த 20,000த்தில் ஒரு 18,000 இந்த மாதம் முழுவதும் செலவு பண்ணிட்டீங்க. ஸோ மீதி அந்த மந்த் எண்டு எனக்கு ஒரு 2,000 இருக்குது அப்படின்னா, அந்த 2,000 நீங்கள் சேமிப்பு கணக்கில் கொண்டு போய் போடுறது. ஓகேங்களா? இப்போது இது ஒவ்வொரு மாதமும் இந்த சேமிப்பு முறை அப்படிங்கிறது மாறுபடும். ஸ்டாண்டர்டாக இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வேரி ஆகும் இல்லையா? ஸோ இந்த மாதனுடைய தேவைகள் அதே அடுத்த நெக்ஸ்ட் மந்த்துக்கு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அந்த தேவைகள் அதிகமும் ஆகலாம், குறைவும் ஆகலாம். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லாமல் ஒரு 500,000 2,000 அந்த மாதிரி வேரி ஆகும். ஸோ அப்படி இருக்கிற விஷயத்தில் இந்த சேமிப்பு அப்படிங்கிறதும் ஸ்டாண்டர்டாக இல்லாமல் மாறிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் ஜீரோலையும் போகலாம், சம்டைம்ஸ் அதிகப்படியான பணங்களையும் சேமிக்க முடியும். ஸோ இது ஒரு மெத்தட். செகண்ட் மெத்தட் பார்த்திங்க அப்படின்னா, இன்கம் மைனஸ் சேவிங்ஸ் அப்புறம் எக்ஸ்பென்சஸ். அதாவது உங்களுடைய வருமானத்தில் இருந்து முதல்ல ஒரு சேவிங்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு மீதி இருக்கக்கூடியதில் உங்களுடைய எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணுறது. நீங்கள் ஒரு 20% ஆஃப் அமௌண்ட்டை உங்களுடைய இன்கம்லேருந்து சேவிங்ஸ்க்காக எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா, எவ்ரி மந்த் அதை 20%லேருந்து 30% வரைக்கும் சேவிங்ஸை எடுத்து வச்சுட்டு, மீதி இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய தொகைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செலவுகளை எல்லாமே குறைச்சி மதிப்பிடக்கூடியது, ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது தான் இந்த மெத்தட். நீங்கள் மேலே சொன்ன மாதிரியே தான் அந்த 18,000 மீதி இருக்குது அப்படின்னா, அந்த 18,000த்துக்குள்ளே உங்களுடைய தேவைகள் அடக்கிறது. இதில் என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே 18,000த்துக்கு நீங்கள் பட்ஜெட் போட்டிங்கன்னா, அந்த 18,000ம் செலவு பண்ணிவிட்டு மீதியை நீங்கள் சேமிப்பீங்க. ஆனால் இந்த மெத்தடில் 18,000 தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்மளுடைய தேவைகளை அடக்கணும் அப்படிங்கும்போது, உங்களுக்கு எதெல்லாம் வேணும் எதெல்லாம் வேண்டான்னு நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மந்த் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அதை ஸ்கிப் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அதை ஹோல்ட் பண்ணி வச்சுருந்து நம்ம வாங்கும்போது அந்த தேவைகள் அப்படிங்கிறது மாறுபடும். ஆனால் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக மியூச்சுவலாக உங்களுக்கு அப்படியே ஒரே ஃபார்மேட்டில் போயிட்டுருக்கும். ஸோ தேர்ட் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம், சேவிங்ஸ் இதை கழிச்சது போக உங்களுடைய தேவை, அதாவது நீட்ஸ் ப்ளஸ் வாண்ட்ஸ், இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடியது. உங்கள் வருமானத்திலிருந்து சேவிங்க் எடுத்து வச்சுறீங்க. மொத்தமாக நீங்கள் எக்ஸ்பென்சஸாக பண்ணுறது செகண்ட் மெத்தட். இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 விதமாக பிரிக்கிறீங்க. ஒன்று உங்களுடைய தேவைகள், இன்னொன்று உங்களுடைய விருப்பம். இந்த 2யும் ஸ்ப்ளிட் பண்ணி அதில் நீங்கள் அமௌண்ட்டை சேவிங்ஸ் போக செலவு பண்ணுறது. இந்த தேவைகளில் உங்களுக்கு பேசிக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அடங்கிடும். விருப்பம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீட்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. ஸோ உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி பண்ணிவிட்டு, விருப்பம் அப்படின்னு வரும்போது, சரி இந்த மந்த்து பட்ஜெட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ அவுட்டிங் கொஞ்சம் இந்த வீக் கட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுவீங்க. ஸோ இந்த இருக்கிறத நம்ம 2ஆக பிரித்து நீங்கள் பார்க்கும்போது, என்ன சொல்கிறது, எக்ஸ்பென்சஸ் கரெக்டாக போயிட்டுருக்கும், சேவிங்ஸும் கரெக்டாக போயிட்டுருக்கும். உங்களுடைய தேவை இது வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத விருப்பத்தை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த மந்த் நீங்கள் ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம், சேவிங்ஸ், நீட்ஸ், உங்களுடைய தேவை இது எல்லாம் போக மீதி இருக்கக்கூடியதை விருப்பத்துக்கு, வாண்ட்ஸ்க்காக செலவு பண்ணுறது. உங்களுடைய வருமானத்திலிருந்து சேவிங்ஸ் எடுத்து வச்சிடுறீங்க. மீதி இருக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுடைய தேவைகளையும் பேசிக்காக
ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ரென்ட்டு, க்ராசரிஸ் இதெல்லாமே அதில் கழிச்சிடுறீங்க. ஸோ அதெல்லாம் போக மீதி இருக்கிற அமௌண்ட்ட உங்களுடைய விருப்பத்துக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடியது. சினிமாக்கு போகிறது, அவுட்டிங் போகிறது, ஹோட்டல்ஸ் போகிறது, இதுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது. இப்போ இந்த இடத்துல இந்த 4த் மெத்தடில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக உங்களுடைய சேவிங்கும் எக்ஸ்பென்சஸும் மியூச்சுவலாக போயிட்டுருக்கும். ஸோ அன்வான்டடா வாண்ட்ஸுக்காக ஒதுக்கக்கூடிய தொகையில அன்வான்டடா நம்ம எங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னு நீங்க ட்ராக் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ இப்படி நீங்க ட்ராக் பண்ணும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4000 நீங்க வாண்ட்ஸ்க்காக இந்த மந்த் ஒதுக்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில நீங்க ஒரு 1500 நீங்க இந்த இந்த மந்த் ஸ்டார்ட்டிங்லேயே நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறீங்க. மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்ல எதெல்லாம் வேணும், எதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்களே உங்களவே அத மைனஸ் பண்ணிட்டு வர ஆரம்பிப்பீங்க. இன்கேஸ் அந்த வாண்ட்ஸில் பேலன்ஸ் அமௌண்ட் இருந்தால் கூட அது சேவிங்ஸில் ஆட் ஆகும். ஸோ இந்த பேசிக்கான இந்த 4 ஃபார்முலா டைப்ஸ் ஆஃப் சேவிங்ஸை வச்சு தான் நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையுமே ஆம், தேவைகளுக்காக சேமிப்பு முறைகளும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம ஃபார்முலாவாக நம்ம ஃபாலோ பண்ணாமல் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்மளுக்கு எது வருதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பட்ஜெட்டிங்கும் இல்லாமல் மைண்ட் கணக்குலேயே வந்து மனக்கணக்குலேயே வந்து எல்லாத்தையுமே நம்ம ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதை ஒரு ப்ராப்பரான ஒரு பட்ஜெட்டாக நீங்கள் பிளான் பண்ணி இதில் ஏதாவது ஒரு ஃபார்முலாவை உங்கள் ஃபேமிலி அண்ட் இன்கம்க்கு எது சூட் ஆகுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்தையுமே பேலன்ஸாக வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து முடியும். ஸோ இந்த 4 டைப்பில் உங்களுக்கு எந்த டைப் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுடைய ஃபேமிலிக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.